அன்னைக்கிளி என்னடா படிக்கிறியா? ஆமாப்பா. சரிம்மா சரிம்மா, நீ படி. எங்க ஆத்தா பொண்ணு என்ன இப்படி படுத்திருக்காங்க? ஆத்தா, பிங்கு பிங்கு பிங்கு. அவளுக்கும் அம்மாக்கும் சண்டை இல்ல, அதான் மேடம் கோச்சிட்டு படுத்திருக்காங்கப்பா. யாரும் சாப்பிடலையில? இல்லப்பா, இனிமேதான். நல்ல வேலை, அம்மாவை சட்னி இட்னி வைக்க வேணான்னு சொல்லுமா. அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னப்பா வாங்கியிருக்கீங்க? பரோட்டாவா? அன்னைக்கே பரோட்டா வாங்கிட்டு வந்ததுக்கு அம்மா திட்டுனால, அதனால பரோட்டா வாங்கலை. ஆனால் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, சிக்கன்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமே படிக்கலாம், சாப்பிட்டுட்டு போய் படி. இப்போ எடுத்து வச்சுட்டு வரியா? அம்மாவை கூப்பிடுறியா? சரிப்பா. இம்மி, அம்மா அப்பா டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டாங்கம்மா, நீ எதுவும் செய்யாத. டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான் இங்கே சட்னி வச்சுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு கேட்காம டிஃபன் வாங்குறியா? ஏட்டி, நான் உனக்கு ஃபோன் அடித்தேன், நீ ஃபோனை எடுக்கவே இல்லை. எடுத்தா தானே சொல்ல முடியும். உன்னை யார் வைக்க சொன்னா? மற்ற நேரத்துலலாம் 9 மணி வரைக்கும் உட்காந்துருப்ப, இன்னைக்கு சீக்கிரமே வச்சுட்டியாக. புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கா, அப்புறம் காலகாலத்தில் அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா? அப்புறம் என்னென்னு தெம்பு இருக்கேன். அதான் 2 முட்டை தோசைனாலும் போட்டு கொடுப்போமேனு சட்னியை வெள்ளனவே வச்சு தொலைஞ்சிட்டேன். இப்போ போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன வாங்கியிருக்கீ எப்படி? ஆமாம், புள்ளைய காலையிலேயே முட்டையை உடச்சிருச்சுன்னு போட்டு அந்த வெளி வெளுத்து கட்டிட்டேன். அது மத்தியானமே எதுவும் சாப்பிடல, காப்பி தண்ணி கூட குடிக்காம கிடக்கு. அதான் ஏதாவது வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்துவோமேனு வாங்கிட்டு வந்துவிட்டேன். நீ போன் எடுக்க வேண்டியதானே? அப்படி போனை வச்சுட்டு என்ன செய்யற? அது சரி, போனை எடுக்கலைன்னா விறுவிறுன்னு வீட்டுக்கு வர வேண்டியதானே? வாங்கிக்கிட்டு என்னத்துக்கு வரனே? காலையில தான் சண்டை கடைக்கு போய் சாமம்பரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி ஊற என்னத்துக்கு இருக்கு? புள்ளைகளுக்கு 2 மாவு இருக்கு, தோசையை ஊற்றி கொடுத்தா திண்டுட்டு படுக்கிறாளுங்க. உங்களை சமாதானப்படுத்துறீங்களாக்கன்னு சமாதானே? அதுக்காக புள்ளைய பட்டினியா போட சொல்றியா? வீட்ல இருக்கிறத திங்கிட்டேன், இப்படி கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்து பழக்கம் பண்ணாதே அம்மா சொல்லிவிட்டேன். இதெல்லாம் நல்ல பழக்கமா? அதான் மாவு இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு வாங்கிட்டு வரனே? அம்மா ஒரு நாள் தானேம்மா, ஏம்மா அப்பாவை திட்டுற? நீ வேறையா? ப்ளீஸ்மா, சாப்பிடணும் போல இருக்குமா எனக்கும். கிட்டி 12வது படிக்கிற பரீட்சை நேரத்துல ஏதாவது வயிற்று வாயை கலக்கிடுச்சுன்னா என்ன முடி செய்வ? பரீட்சை நேரத்துல கடை கண்ணில வாங்கி திங்க கூடாதா இல்லையா? அன்னைக்கு மிஸ்ஸுகளே மீட்டிங்ல என்ன சொன்னாங்க? பரீட்சை முடிகிற வரைக்கும் வெளி சாப்பாடு சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு ஒத்துக்கறலைன்னா பரீட்சை நேரத்துல பிரச்சனையா போகும்னு சொன்னாங்களா சொல்லலையா? உங்களுக்கு அதெல்லாம் காதுல உரைக்குதா என்ன முடி? நாளைக்கு லீவு தானேம்மா. விடு அன்னைக்கிளி, ஒரு நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல என்ன வந்துட போகுது? அதுலேயும் நாளைக்கு பாப்பாவுக்கு லீவு தானே, ஒன்றும் பண்ணாது. நான் ரெகுலராக வாங்குற நல்ல கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த கடையில வாங்கினாலும் டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ அது இதுன்னு கலக்கத்தான் செய்வாங்க. எந்த கடையில வாங்கினாத்தான் என்ன, எல்லாம் கெடுதலாத்தானே இருக்கு. நம்ம வீட்டில் செய்யறது மாதிரி வருமா? டேஸ்ட்டு கம்மியா இருந்தாலும் உடம்புக்கு ஒரு நோவு வராது. சொன்னா எங்க புரியுது அப்போ மகளுக்கு? என்னமோ பண்ணுங்க, நான் சட்னி அரைச்சி வச்சுச்சுன்னு நான் போய் 2 தோசை ஊற்றி திங்க போறேன். அம்மா அம்மா இட்டி உனக்கும் சேர்த்துட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன், வா எல்லாருமா சாப்பிடலாம். ஆத்தாடி அத்தா, எனக்கெல்லாம் அந்த நூடுல்ஸ் கீடில்ஸ் எல்லாம் வேணாத்தா. எனக்கு மத்தியானம் வச்ச பழைய சோறு வேற கிடக்கு, இப்போ மாவாட்டி இந்த தோசை இருக்கு, எதுக்கு என்னத்துக்கு தேவையில்லாம? அம்மா ஃப்ரிட்ஜில் தூக்கி வையுமா, சட்னி நாளைக்கு நல்லா தான் இருக்கும். வாமா, அப்பா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாமா ப்ளீஸ்மா. இந்த ராணியம்மா அப்படி படுத்திருக்காங்க, அவங்களுக்கு அப்ப சாப்பாடு? என் பிள்ளை கண்டி தானே வாங்கினதே, எழுப்பி கொடு அன்னைக்கிளி, எதையாவது பேசும் டீ. உங்க சமாதான பாடுகளெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. ஆமா, நீங்களாச்சு உங்க மகளாச்சு. திண்டா திங்கிறா திங்காட்டி போறா, வாங்கிட்டு வந்து முட்டையை பூரா உடச்சு விட்டு ஏன்னா 1க்கு 2 வேலை வச்சு விட்டு என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா அவளை நாங்க சமாதானம் பண்ணி உங்களுக்கு ஊட்டி விடுவோம்ல, அதான் நீங்க பொட்டுக்கிட்டு கிடக்கு. நான் போய் தட்டை எடுத்துட்டு வரேன், ஆளுக்கு முட்டை எடுத்து வச்சு கொடுங்க. உங்களை சமாதானம் பண்றா வேண்டியத சமாதானம். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். அதுக்காண்டி பிள்ளைய பட்டினியா போட முடியுமா? பிங்கு ஆத்தா, நான் தூங்கிட்டேன். எங்க ஆத்தாவுக்கு சாப்பிடாம தூக்கமே வராதே, இப்ப எப்படி வந்துச்சு? எங்க ஆத்தா தூங்கிட்டீங்களோ? ஆமா, எனக்கு ஒண்ணு வேணாம், நான் தூங்கிட்டேன். அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடுமா. எனக்கு ஒண்ணு வேணாம், அடிக்க வேண்டியது அப்புறம் வந்து கொஞ்சம் வேண்டியது. நானும் அத்தான் உன்னைய அடித்தேன். என் தங்க பிள்ளைய என் வயிறை கட்டி இந்த அப்பா அடிப்பானா? அவள் கிடக்கா லூசிச்சிருக்கி. அவள் அடித்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு சாப்பிடாம கிடக்கலாமா? மத்தியானத்துலேருந்து ஒரு வாய் சாப்பிடலை, காப்பி தண்ணி கூட குடிக்கலை. அதனால தானே அப்பா கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாடா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். வேணான்னு சொல்கிறேன் இல்லை, எனக்கு ஒன்றும் வேணாம் போங்க. நான் பட்னியாவே கிடந்துக்கிறேன், என்னை பற்றி யாருக்குமே தான் கவலை இல்லைல்ல, அப்புறம் என்ன? அப்பாவை தான் வேணான்னு சொல்கிறல்ல, வாங்கிட்டு வந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் என்கிட்டயே கொடுத்துருங்கப்பா. நூடுல்ஸா? நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டல, அப்புறம் என்னடி? நீ உன் வாயை மூடு. ஏய், அக்காவை அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? இருக்க அவள் பெரிய பிள்ளை இல்லையா? அவள் ஏன்பா என்கிட்ட வம்பளித்துக்கிட்டே இருக்கா? எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே வராப்பா, எரிச்சலா வருது. அவள் இந்த வீட்டில்
ஆத்தாடி அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நம்ம அக்கா இல்லை, நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போயிட்டான்னா நீ தான் கவலைப்பட போறவாரு. அப்புறம் அக்கா எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருப்ப. இவளை கொண்டு போய் ஏதாவது ஹாஸ்டல்லே சேர்த்து விட்டுருங்க. இவ எங்கிட்ட வீட்டை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதியே இருக்கும். நான் ஏண்டி ஹாஸ்டல் போகணும்? நீ வேணும்னா போ. நீ தான் மக்கு பண்டாரம். நீ தாண்டி மக்கு பண்டாரம். ஏய் பிங்கு, என்னம்மா இது பேச்சு? ஒழுங்கா சண்டை கொடுக்குறாம வந்து சாப்பிடுங்க வாங்க. அப்பா அவளை பாருங்கப்பா. அவ தானே என்கிட்ட முதல்ல வம்பளித்தா. அப்பா எனக்கு தானே வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பாட்டுல கையை வச்ச கையை முறிச்சிருவேண்டி. அப்பா நீங்க எனக்கு தானேப்பா வாங்குனீங்க. ஐயா இதென்ன பெரிய பஞ்சாயத்தெல்லாம் இருக்கும் போல் இருக்கு. அட வாங்கத்தான், 2 பேருக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடுங்க வாங்க. இப்படி அடிச்சுக்கிறது? அப்பா நீங்க எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க. அப்ப என்கிட்ட மட்டும் கொடுங்க, அவளுக்குலாம் கொடுக்க கூடாது. அப்பா நீங்க எனக்கு வாங்கலையா? ஏய் என்னடி சத்தங்க? ஒண்ணும் இல்லம்மா. அது சரி, இம்புட்டு நேரமா நான் கிடந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு இங்கிட்டு அசையாம கிடந்துபிட்டு என் ஆத்தா கறிட்ட இருந்து ஒரு குரல் கேட்கவும் பொட்டி பம்பா அடங்கி போய் உட்காந்துருக்கிய. அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி தான் வேணுங்கிறது சரியா தானே இருக்கு. அவ இம்புட்டு இல்லைனாலும் உங்களையெல்லாம் சரி கட்ட முடியாது உலைய. நீ ஒரு முள்ளென்றால் நான் அதில் ரோஜா, அன்பே நீ முள்ளாயிரு. நீ வீரமான கள்ளன் உள்ளூரும் சொல்லுது, நீரமான பாறை என் உள்ளம் சொல்லுது. உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன். முட்டக்கரத்தா ருக்கு, எங்க வீட்ல யாரும் இல்லையோ? ஆத்தா வா மனசா. அடி ருக்கு, என்ன கூப்பிட்ட உடனே வெளியே வந்து என்னன்னு கேட்டுவிட்டேன். ஆத்தாளுமைன்னு வீட்டுக்குள்ளேயே தினம்ட்டி பொழுதா அவ்வளோதனைக்கும் அடகாக்குறிய. வெளியே வந்து 4 மனுஷ மக்களை பார்க்கக்கூடாதுனா இருக்கு. பார்க்கக்கூடாதுன்னெலாம் இல்லை வனசா. 10 வருஷம் கழிச்சு புள்ள உண்டாயிருந்துச்சா, அதான் ஒருத்த கண்ணு பார்த்தது மாதிரி இருக்காதேன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம். ஏட்டி அதுக்காக 1 வயசு வரைக்குமா உள்ளக்கே உட்காந்துருக்கிறது? உனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்காது? வெளியில வந்து எங்களோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா தானடி நல்லா இருக்கும். பிள்ளையவும் 1 வயசாக போது, கொஞ்சம் வெளியே விட்டு பழகு. 4 பிள்ளைகளோட பழகினா தானே அவனுக்கும் பேச்சு வரும், பழக்க வழக்கம் இருக்கும். ஏன் வனசா, எனக்கும் வரணும் போகணும் உங்களோடலாம் பேசி சிரிக்கணும்னு ஆசை இல்லாமல் இல்லட்டி. 10 வருஷமா பிள்ளை இல்லாமல் இவ மலடியாவே இருந்துட்டு செத்து போயிடுவா. இவ புருஷனுக்கு கொல்லி வைக்க கூட ஒரு வாரிசை பெற்று கொடுக்க மாட்டான்னு இந்த ஊர் அழுகை என்னை பார்த்து பேசாத பேச்சு இல்லை. ஊர் அழுகன்னு இந்த எதிர்த்த வீட்டு பங்கசம் என்னை கேட்காத கேள்வி இல்லை. அவளுகளுக்கெல்லாம் மிஞ்சி அந்த ஆண்டவனாக பார்த்து அள்ளி போட்டது தாண்டி என் பிள்ளை. அவனை நல்லபடியாக வளர்க்கணுமேன்னு தான் அடுத்த வீட்டுக்கு தெரியாமல் 1 வயசு வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்போமேனு வச்சிருக்கேன். நீ புள்ளை இல்லாம உன்னை மலடின்னு சொல்றத வாங்கிக்கிட்டு பேசாம இருந்ததே உன் மேல தப்பு. இப்ப அந்த பேரை அழிக்கிறது மாதிரி உனக்கு ஒரு வாரிசு கிடைச்சு அந்த வாரிசை வளர்க்கறதுக்கு நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க பத்தியா? அது ரொம்ப தப்புடி. உன்னைய இந்த மாதிரி பேசினவளுக்கு முன்னாடி நீ உன் பிள்ளைய தூக்கிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடி ஆடிக்கிட்டு தெரிஞ்சா தானே அவளுக்கு மூஞ்சில் அடிச்சது மாதிரி இருக்கு. நீ ஏன் ஒளிச்சு மறைச்சு உன் பிள்ளைய வளர்க்கணும்? ஒருத்த கண்ணு பார்த்தது மாதிரி இருக்காதுல்ல வனசா. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக எத்தனை நாளைக்கு உன் பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துற போற? 4 பிள்ளைகளோட விளையாண்டாத்தேன் அதுகளுக்கும் கை காலு நல்லா வலுப்புறேன். வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா அதுகளுக்கு என்ன தெரியும்? அப்பத்தானே பேச்சு வார்த்தை வரும். இன்னும் 2 வருஷத்துல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். உன் பிள்ளையும் நல்ல நிலைமைக்கு வந்து ஆளாக வேண்டாமா? வெளியில விடு, கொண்டுட்டு வா. நாங்க இருக்கிற இடத்துக்கு நீனு வா. சும்மா இருக்கிற நேரம் 2 வார்த்தை பேசு, கொள்ளு, சிரி. உன் மனசும் கொஞ்சமாவது ரிலாக்ஸ்டாக வேணாமாட்டி? வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா மனசு இறுகி போயிடாது? பிள்ளைக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. சரி வனசா, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். ஆறுது வனசா வாக்க. ஆமா முட்டக்கரத்தை, என்ன விறகு எடுக்க பண்ணியிலக்க? இறக்கி விடவா? ஒரு கையை பிடிச்சி இறக்கி விடுமா. இப்படி காடு தூக்கிட்டு வந்தது கையெல்லாம் உழையுது. இறக்குங்க தாடி. உன் மகளுக்கு தண்ணி ஊத்தியாச்சா என்னம்டி? ஊத்திட்டேத்தா. முந்தானத்தை 2ஆம் தண்ணி ஊத்துனேன். இன்னைக்கு 3ஆம் தண்ணியை ஊத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விடணும்ல. அதோட தான் காலையிலேயே தண்ணி ஊத்திட்டு வந்துட்டேன். கடைக்கு எதுவும் போகலையா? வெங்காயம் தக்காளி வீட்டில் ஒன்றும் இல்லை. அதே உங்ககிட்ட 2 வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு போனா சட்னி வைக்கலாமேன்னு வந்தேன். ஏன் நல்லா வாங்கிட்டு போ. அத்தா இருக்கு, போய் 2 வெங்காயம் தக்காளி எடுத்து கொடுமா. சின்ன வெங்காயம் வேணுமா பெரிய வெங்காயம் வேணுமாட்டி? சட்னி வைக்கிறதுக்கு தானே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இரு வனசா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி இருக்கு. 2 வெங்காயம் 2 தக்காளி கொடு. ரொம்ப வேணாமா? நான் மத்தியானம் சந்தைக்கு போயிட்டு வந்து வாங்கி கொடுத்துட்றேன். ஏன் வனசா, இப்போ நான் உன்கிட்ட என்ன கொடுன்னு கேட்டுக்கிட்டா கொடுக்குறேன். இரு போய் எடுத்துட்டு வரேன். பிள்ளைக்கு வச்சு கொடுக்கறதுக்கு இப்போ தான் கணக்காக கொடுக்குறாங்களாம்ல. என்ன முட்டக்கரத்தா, பேரனுக்கு பிறந்த நாள் வரப்போகுதான். 1 வயசு வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டியே. வெளியில பிறந்த நாளுக்காவது காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா?
ஊரு கண்ணுகளுக்கு பயந்துக்கிட்டு தாண்டி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது. என்ன வேலையா இருந்தாலும் நானே ஓடி போய் பார்த்துக்கிறேன். தண்ணி எல்லாம் தவிடல்ல, மாட்டுக்கு பார்க்க ஆட்டுக்கு பார்க்கன்னு எல்லாத்தையும் நானே பார்த்து உடம்பு அசந்து போகுது. என்ன செய்யறது? 10 வருஷமா பிள்ளை இல்லாமல் இருந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி பெத்த உள்ள அவ உடம்பும் கொஞ்சம் தேவலையாகணும்ல. அதனால தான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிறந்த நாள் முடிஞ்சு இனி வெளியில வந்துருவா. அதான் ருக்குமை பாதத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்க எழுத்த வீட்லயே தான் வினைய வச்சிருக்கேளே, வேற எதுக்கு தேடியா போகணும்? நல்லா சொன்னடி வனசா. அவ உள்ள நல்லா இருந்தாலே அவளுக்கு பொறுக்காது, அடுத்தவ நல்லா இருக்கிறது அவளுக்கு பொறுக்குமா? ஏன் கேட்குற? காலையில விடிஞ்சா அவ மூஞ்சியிலையும் பொழுது அடைஞ்சா அவ மூஞ்சியிலையும் இங்கனக்குள்ள இருக்க முடியல. கெடுவா கேடு நினைப்பானா அவளுக்கு ஒரு கேடும்ல வரமாட்டேங்குது. ஆத்தாளு மகளும் நல்லா கிள்ளுது கண்டையாட்டமா. மீனை கறிக்க போலிய பொறிக்கன்னு நல்லா தாண்டி திண்டுக்கிட்டு திரியிறாளுக. நாளும் இல்லை கிழமையும் இல்லை. போயிட்டு போற ஆளுக போங்க மாட்டக்காரத்த. நம்ம நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கட்டும். மனுஷா டீ நான் தான் சொல்லித்தானே விட்டேன். எதுக்கு இம்புட்டு கொண்டுட்டு வர்ற? 2 பத்தாதா? இருக்கட்டும் டீ, மச்சான் வந்திருக்காரு. 2 தக்காளியை போட்டு அவளுக்கு மட்டும் கொடுத்து விட்டுட்டு நீ என்னத்தை சாப்பிடுவ? இந்தா கொண்டுட்டு போ. வாங்கிட்டு போமா. சரிங்க முட்டக்காரத்தா, அப்ப நான் கிளம்புறேன். புள்ள வேற பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புன்னு நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வாமா. சரி நான் வரேன் இருக்கு. போயிட்டு வாம் டீ, போயிட்டு வா. புள்ள என்னம்மா பண்றேன்? ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? இங்க காலையே கொடுத்த பால் டப்பாவே இன்னும் அப்படியே கிடக்கு. இட்லி தான் ஊற்றி வச்சிருக்கேன். நீங்க என்ன வந்து 2 வாய் ஊட்டி பாருங்க உங்க பேரனுக்கு. இட்லியும் திங்க மாட்டேங்குது, சோத்தையும் திங்க மாட்டேங்குது. இதை வச்சுக்கிட்டு என்னதான் பாடா பட வேண்டியது இருக்கு. நாளைக்கு தான் இந்த சத்து மாவையினால அரைச்சு பார்க்கணும். அதனால 2 வாய் ஊட்டி விட்டா திம்பா. நானும் பாப்பேன். புள்ள அழுகுறேன் பாரு, நீ போய் புள்ள பாரு. நான் அந்த விறகு எடுத்து கொள்ள பக்கத்துல போட்டுட்டு வரேன். சரிங்க தே. ஓ இந்த வாரேன் அம்மா வந்துட்டு இரு. எக்கா நெடுவாளியக்கா, என் ஆத்தா அலமேலாத்தா. என்ன கல்யாணக்கார வீடுன்றாங்க, கலையே கட்டாம இருக்கு. என் ஆத்தா வீட்ல இருக்கியா இல்லையா? ஏய் வாடா பாவாடா. எக்கோ சீரு சாமான கொண்டு வந்து இறக்கி இருக்கக்கா. வீட்ல இருந்து யாரையாவது ஆள் வர சொல்லு. ஐயோ வீட்டுக்காரர் பத்திரிக்கை கொடுக்க போயிட்டாரு. வீட்டுல வேற யாரும் இல்லையடா பாவாடா. சரி இந்த கிளவியை நீனு ஆளுக்கு ஒரு மூலையில பிடிச்சி தூக்குங்க. அதெல்லாம் நீங்க இருக்கிற சத்துக்கு தூக்கி கொண்டு போயிடலாம். உங்களுக்கு எதுக்கு ஆளு? அந்த கிளவி பண்ற அலப்பறைய ஏன்டா கேக்குற? அதுவாவது வந்து தூக்குறதாவது. என் மருமகளுக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுக்கிட்டு தெரியுது. சாமான்கிட்ட வந்து தூக்காதாது. அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி வேணும்னா யார் என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சிருக்கோம். இனிமே இருக்க போற 2 நாளும் சின்ராசை இனிமே கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? என்ன கல்யாணம் பொண்ணுக்கா இல்ல ஆத்தாவுக்கா? எங்க வர சொல்லாத, அப்புறம் யார் தூக்குறது? ஆசை ஏன் கெடுப்பானே. அத்தை கிழவி இந்த பாவாடை சீர் ஏத்திட்டு வந்திருக்கேன். ஆளுக்கு ஒரு கையா பிடிச்சு தூக்கணும். வாங்க சத்த. ஹாய் டியூட், ஹவ் ஆர் யூ? யாத்தாடி எக்கா என்னக்கா அது? இந்த ஆத்தா மண்ட மனோரமா கொண்ட மாதிரி இருக்கு. இந்தானே இந்த கிழவியை கூப்பிடணும்னு ஆசைப்பட்ட அனுபவி. ஆத்தா என்ன ஆத்தா இதெல்லாம் கொடுமை? யார் இப்படி கோலப்படுத்தி வச்சிருக்க? உன் முடி நல்லா தானே இருந்துச்சு. டேய் நான் ஹேர் கலரிங் பண்ணிருக்கேன்டா. எப்படி இருக்கு? பார்க்க நயன்தாரா மாதிரி வச்சுன்னு இருக்கனா? நரி கொதறி விட்டது மாதிரி ஒரு மண்டை, இதுல நயன்தாரா ரேஞ்சுக்கு போஸ் வேற. எக்கோ எப்படிக்கா? என்னடா பண்றது பாவாடை? இந்த கல்யாணம் வரைக்கும் இந்த கிழவி கொடுக்குற அளப்பறைக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இப்ப நாளும் வெள்ளரிக்காய் எடுத்து கண்ணுல வைக்காம வந்திருக்கு. இல்லைன்னு வச்சுக்க 24 மணி நேரமும் அந்த வெள்ளரிக்காய் அவங்க கண்ணு மேலையில தான் இருக்கு. ஏன்னா குளிர்ச்சியா இருக்காகலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சான். குளுன்னு இருக்கணுமா. அதுக்காக இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கடா பாவாடை. ஒண்ணு கறி கூட இம்புட்டு மேக்கப் போடல தெரியுமா உனக்கு? ஆத்தா கல்யாணத்துக்கு வர்றவங்க நல்ல மாதிரி வந்துட்டு போவேனாமா? உன்னை பார்த்து அரண்டு போய் கிடக்கணுமா? என்ன மண்டது முள்ள மண்டைக்கு முடி முளைச்சது மாதிரி? ஹே டியூட், இது நியூ மாடல்ரா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி தான் ஹேர் கலரிங் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்சா கல்யாணத்துல நாங்க தான்டா ட்ரெண்டிங் உமனா இருக்கணும். பாத்தியாப்பா எப்படி வந்து சிக்கிருக்கேன் பாத்தியா? எக்கோ இது சரியான பைத்தியம் இல்லக்கா, சரியாகாத பைத்தியம். ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டு மந்திரிச்சு கூட்டிட்டு வா. இது என்ன இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு தெரியுது? கல்யாணத்துக்கு வர்ற மனுஷங்கள்லாம் வந்து நிக்கிறதா இல்லையா? ஆமா இப்ப மணி என்ன? ஏன் திகழவி எதுவும் கலெக்டர் ஆபீஸ்க்கு கையெழுத்து போடவா போறியா? இல்லடி 11 மணிக்கு பிரஸ் ஜூஸ் குடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதான் 11 மணி ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டேன். ஆத்தா காலம் போன காலத்துல உனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் கேக்குதாக்க? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. எப்போதுமே வயசையும் மனசையும் இளமையா வச்சுக்கிட்டோம்னா யாருக்கும் எந்த நோய் நொடியும் வராதுன்னு எவ்வளவு பெரிய ஆளுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பின்பற்றணுமா இல்லையா? அப்பத்தானே எப்போதுமே ட்ரெண்டிங் உமனா இருக்க முடியும்.
அட ட்ரெண்டிங் பைத்தியமே எக்கோ ரொம்ப கஷ்டம்க்கா. அது கடந்துட்டு போகுது, நீ வந்து சீரை தூக்கு. அத்தைக்கிழவி மணி 11 போகுது. நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. நாங்கள் இதெல்லாம் இறக்கி உள்ளே வச்சுக்கிறோம். சரி சரி, இறக்கி வச்சுட்டு உள்ள வா. நான் போய் இந்த காலுக்கு பெடிக்யூரு, கைக்கு மெடிக்யூருன்னு என்னென்னமோ சொல்றாங்கல்ல, எல்லாத்தையும் பண்ணி கை காலெல்லாம் பளபளன்னு இருக்கணும். டி கேமராவை ரொம்ப க்ளோஸ் அப்பில் என்னையை மட்டும்தானே கவர் பண்ணுவாங்க. என்ன செஞ்சு தொலைகிறது? யார் வீட்டு விசேஷத்துக்கு போனாலும் என்னையத்தான் கவர் பண்ணி தொலைகிறாங்க. சரிங்க உலகழகி, நீங்கள் உள்ளே போய் உங்கள் வேலையை பாருங்க. நாங்கள் இறக்கி ஏற்றிக்கிறோம். ஓகே பாய் ஜூ. ஒரு வாரமா பணக்காரன் கோடீஸ்வரன் லாட்ரி விழுகுதுன்னு எப்படியெல்லாம் இந்த வீட்டில் கவனிச்சாங்க. இன்னைக்கு திரும்பவும் மாட்டுச்சாணி நல்ல நிலைமை ஆகி போயிச்சே. கொக்கி, நீ காலம்பூரா இவளுக்கு ஆத்தாளுமாளுக்கு அடிமையாவே கிடக்கணும்னு வர வாங்கிட்டு வந்தியாடா. எந்த நேரத்துல தாண்டா உன் ஆத்தாலும் அப்பவும் உன்னை பெத்து விட்டாங்க. இப்படி கிடந்து கஷ்டப்படுறியடா இவளுகள்கிட்ட. கொக்கி கொக்கி, உன்னை நினைச்சு கவலைப்படுறதுக்கு இந்த வீட்டில் யாரும் இல்லடா. உன்னை நினைச்சு நானே கவலைப்பட்டுக்கிட்டாதான்டா உண்டு. இப்படி அநியாயமா திரும்பவும் பழைய நிலைமைக்கு வருவேன்னு தெரியாம போச்சே போச்சே. மாப்பிள மாப்பிள, ஐயோ அப்பு மர்மேனே, என்ன போய் இதெல்லாம்? யாரு? நான் தாப்பு, உங்க அன்பு அத்தை பங்கசம். பங்கசம் இருக்கு, அன்பு எங்க இருக்குன்னு தெரியலையே. என்னப்பு இதெல்லாம் வேஷம்? என்னத்துக்கு மாட்டுச்சனி அள்ளிக்கிட்டு கஷ்டப்படுறிய? உங்களுக்காகத்தானே 80,000 செலவழிச்சு உடனே ஏசி வேணும்னு குளுகுளுன்னு ஏசி ரூம் போட்டு வச்சிருக்கோம். 24 மணி நேரமும் நீங்க ஏசி ரூம்லயே கடந்து என்ஜாய் பண்றதை விட்டுவிட்டு இப்படி எதுக்கு போ மாட்டுச்சனி அள்ளி கஷ்டப்படுறிய? இல்ல அத்தை, பரவாயில்ல இருக்கட்டும். என்னைக்கா இருந்தாலும் இதுதானே நிரந்தரம். என்னது? இல்லத்த, என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும். அதனாலதான் சரி பாப்பமேன்னு வந்தேன். ஐயோ, அதுக்குத்தான் வேலைன்னு சூழேன்னு 2 பேரை வேலைக்கு சேர்த்திருக்கனே. நீங்க எதுக்கு போய் மாட்டுச்சாணி எழுதுறிய? முதல்ல சட்டியை கீழே வைங்க. உங்களை இந்த மாதிரி கோலத்துல பார்க்க மனசுக்கு எம்புட்டு சங்கட்டமா இருக்கு தெரியுமா? ஏத்த, எப்போதும் நான் தானே அள்ளிக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் வராத சங்கட்டம் இப்ப மட்டும் வந்துச்சா? அப்ப உள்ள சூழ்நிலை வேற, இப்ப உள்ள சூழ்நிலை வேற. இல்ல, நீங்க கோடீஸ் வராரு, உங்களை தேடி கோடி ரூபாய் வரப்போகுது. நம்ம வீட்டு கூடையை பிரிச்சுக்கிட்டு இல்ல மாடியை பிரிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. அப்பேற்பட்ட கோடீஸ் வராரு, நீங்க போய் மாட்டுச்சாணி எழலாமா? முதல்ல கீழே வைங்க, போ கீழே வைங்க முதல்ல. சரிங்க, நீங்க சொல்லி கேட்காம இருந்தா நல்லா இருக்காது. நான் வச்சிடுறேன். அம்மா, அடியே கூறு கட்டவளே, இங்க வந்து பாரு. மாப்பிள்ள மாட்டுச்சாணி அள்ளிக்கிட்டு இருக்காரு, அங்க நீ என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அம்மா, மாட்டு சனியை தானே அள்ளினாரு, மனுஷ சனியை ஒன்றும் அள்ளல. அள்ளுனா அள்ளிட்டு போறாரு, விட. கூறு கட்டவளே, என்னடி இப்படி பேசுற? மருமை என்ன மாட்டு சனியை அள்ள விடலாமா? நீ எதுக்கு பில்டப் கொடுக்கறன்னு எங்களுக்கு தானே தெரியும். ஆனா இங்க ஒன்னத்துக்கு லவ் தூமத்தாம தானே இருக்கான். பிச்சைக்கார பையன் மாட்டுச்சாணி அள்ளுறதுல ஒன்னும் தப்பு இல்ல, அள்ளிட்டு போகட்டும். அடி கூறு கட்டவளே, ஒன்னாட்ட தாண்டி கேக்குறேன். மருமை என்ன மாட்டுச்சாணி அள்ள விட்டுட்டு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? அம்மா, அவர் தான் என்கிட்ட காலையில சொன்னாரு, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கை காலெல்லாம் ஓஞ்சு வருது, ஏதாவது வேலை இருந்தா சொல்லலையில நான் பாக்குறேன் அப்படின்னு. அதனாலதான் இந்த வேலையை கொடுத்தேன். நான் தாமா பண்ண சொன்னேன். நீ எதுக்கு இப்ப துள்ளிக்கிட்டு இருக்க? நீ போ, அவர் பாக்கட்டும். இல்ல, அத்தைக்கு நான் சாணி எழுறது பிடிக்கலையாம். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இப்போ மருமையினு என்னைய திட்டுறாங்க. நான் வைக்கட்டுமா? ஐயோ, எங்க அம்மா எதுக்கு திட்டுதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ கோடீஸ்வரனாக போற. உன்கிட்ட இருந்து எங்க அம்மாளோட கடனெல்லாம் அடைய போகுதுன்னு நினைச்சு அது பகல் கிழமை கண்டுக்கிட்டு உன்னை இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லுது. நீ இருக்கிற நிலைமை மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், பெட்ரோல் ஊத்தி உன்னை சுடுகாட்டிலேயே கொண்டு போய் கொளுத்திட்டு வந்துடும். எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கியா? ஐயோ வேணாம் லைலா, கஞ்சி ஊத்துனாலும் கட்டாந்தரையில படுத்தாலும் எனக்கு உசுறு இருந்தா போது முடி. இங்க பாரு, உன் மேல உள்ள பாசத்திலயோ புருஷன்கிற அக்கறையிலயோ உன்னை எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்காம இருக்கல. நான் எங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்து தொலைஞ்சிட்டேன். வட்டிக்கார பேதியில போவான்ட்டு ஓவரா சவுண்ட் வேற விட்டுட்டேன். அவன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி எங்க அம்மா என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடக்கூடாது பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்காம இருக்கேன். அதனால சைலண்டா வாயை அடக்கிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வேலையை பாரு, சரியா? சும்மா அதிக பிரசங்கித்தனம் பண்ணி மறுபடியும் ஏசி ரூம்ல போய் குளு 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 குளுன்னு படுக்கலான்லாம் கனவு காணக்கூடாது. இல்ல என்னடி மருமையை காதை கடிக்கிற? ஒன்னும் இல்லம்மா, உன் மருமையே நல்ல விவரக்காரு தான். என் மருமையே விவரக்காருதே, யாரு இல்லைன்னு சொன்ன? இல்லைனா லாட்டரி சீட்டு வாங்க வரா, இன்னைக்கு கோடி ரூபாய் விழுகுமா? அத மாமியாளுக்கு, சொந்த அத்தைக்கு பொண்ணு கொடுத்த மகராசி. என் கடனை அடைக்கணும்னு அவர் நினைப்பாரா?
ரொம்ப தான். ஆமாம்மா, அதனால தான் காசு வந்த பிறகு வேலைக்காரவங்களுக்கு ஆள் வச்சோன்னா நம்ம தானே மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும். அத்தை பாவம் எங்கே போவாங்க? என் பணத்தில் இருந்து தானே மாதம் மாதம் காசு கரையும். அதுக்கு நான் விரும்பலை அப்படிங்கிறதுனால அவரே வேலைக்காரவங்களுக்கு உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு சம்பளத்தையும் குறைச்சி காசு மிச்சம் பண்ணணுங்கிறாருமா. அப்படி எப்போ மருமேனே? ஆமா ஆமா அத்தை, எல்லாத்துக்கும் அப்புறம் நான் தானே பார்க்கணும். ஒத்த ரூபாயா சேர்த்தா தான் 1 கோடி வரும். எனக்கு உடனே கிடைச்சிருக்கு. அதை 1 நிமிஷத்துல காலி பண்ணா எப்படி? அதான் மிச்சம் பண்ணலாமேன்னு பார்க்குறேன். எனக்கும் உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக தான் வேலை பார்த்துக்கிறேன். இதுல பொதுநலத்தோட சுயநலமும் இருக்கு. அப்படியா? சரி இப்போ மருமேனே, அப்ப நீங்க பாருங்க, ஊட மாட லைலாவையும் வந்து கட்டாந்தர கூட்ட சொல்லிக்கிறேன். நீங்க ஒத்தால கிடந்து கஷ்டப்படாதீங்க. பேச்சு துணைக்கு என் மகளும் வருவா. உங்க 2 பேருக்கும் அழுத்து போச்சுன்னா அத்தையே ஒத்தாலா கிடந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிட்டு போட்டு சம்பளம் இருந்தா போதும். சரி அப்ப மருமேனே? சரிங்க அத்தை. ஏங்க, எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீங்களும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சரிங்கத்தேன்னு சொன்னா என்ன? உங்க காசை கொடுக்குறீங்கன்னு ரொம்ப தான் மூஞ்சி தூக்கி பவுன்னு வச்சிருக்கீங்க. என் மூஞ்சியே அப்படித்தான் லைலா. அடியே விர்ரி, மூஞ்சியா முக்கியம், கோடிதான் முக்கியம். மருமைய மூஞ்சிற மாதிரி இருந்தா என்ன? ஆனா அவர்கிட்ட இருந்து கோடி வருதுல்ல, என்னப்பு? ஆமாங்க அத்தை, ஆமா ஆமா. சரி, கையை கழுவி போட்டு சாப்பிட வாங்க. வெளை மீன் போட்டு குழம்பு வச்சு முரல் மீனை துண்டம் துண்டமா வறுத்து வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்ட பிறகுதான் நாங்க சாப்பிடணுமேனு உட்கார்ந்துருக்கோம். வாங்க போ, கையை நாத்தம் எடுக்க சோப்பு போட்டு கழுவிட்டு வாங்க. சரிங்க அத்தை, இந்த வரேன், நீங்க போங்க. வாங்க வாங்க. என் மருமையனுக்கு கோடி வர்றதை விட சோறு கிடைக்கிறது தான் மூஞ்சி பிரகாசமா இருக்கு. சோறுன்னு சொல்லிட்டா போதும், வாயில இருந்து காது வரைக்கும்ல பல்லு தெரியுது. அமுகு டுமுகு அமால் டுமு அமுகு டுமுகு